வணக்கம் நண்பர்களே. இன்று ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு முக்கியமான சந்தேகத்தை மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். ஐபிஓவில் பொதுமக்கள் வாங்கிய ஷேர்ஸுக்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது? அதை யார் விற்கிறார்கள்? அதை யார் வாங்குகிறார்கள்? கம்பெனி மீண்டும் அந்த ஷேர்ஸை விற்கிறதா? மேலும் ஒரு கம்பெனியின் 40% ஷேர்ஸ் பொதுமக்களிடம் இருந்தால் அந்த 40% ஷேர்ஸ் முடிந்த பிறகு வேறு யாராலும் ஷேர்ஸ் வாங்க முடியாதா? இதை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். ஒரு கம்பெனியை 1000 டிக்கெட்டுகளாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கம்பெனியில் மொத்தம் 1000 ஷேர்ஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இது வெறும் புரிந்து கொள்வதற்கான உதாரணம். அதில் 600 ஷேர்ஸ் ப்ரொமோட்டர்ஸுடவும் 400 ஷேர்ஸ் பப்ளிக்ஸுடவும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதாவது ப்ரொமோட்டர்ஸு கிட்ட 600 ஷேர்ஸ், பப்ளிக்ஸு கிட்ட 400 ஷேர்ஸ். இப்போது அந்த கம்பெனி ஐபிஓ மூலம் பப்ளிக்குக்கு ஷேர்ஸ் வழங்குகிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐபிஓவில் எல்லா ஷேர்ஸும் கம்பெனி புதிதாக உருவாக்கிய ஷேர்ஸாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் கம்பெனி புதிய ஷேர்ஸ் வெளியிட்டு பணம் திரட்டலாம். இதைத்தான் ஃப்ரெஷ் இஷ்யூ என்று சொல்கிறோம். அதேபோல் ஏற்கனவே ஷேர்ஸ் வைத்திருக்கும் ப்ரொமோட்டர் அல்லது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் தன்னிடம் இருக்கும் ஷேர்ஸில் ஒரு பகுதியை பப்ளிக்குக்கு விற்கலாம். இதைத்தான் ஆஃபர் ஃபார் சேல், அதாவது OFS என்று சொல்கிறோம். இப்போது வருவோம் மிகவும் முக்கியமான பகுதிக்கு. அதுதான் செகண்டரி மார்க்கெட். ஐபிஓ முடிந்துவிட்டது. கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் அந்த கம்பெனியின் 100 ஷேர்ஸ் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாளை அந்த 100 ஷேர்ஸை நீங்கள் விற்க விரும்புகிறீர்கள். அப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செல் ஆர்டர் போடுகிறீர்கள். அதே நேரத்தில் அந்த ஷேர்ஸை வாங்க விரும்பும் இன்னொரு இன்வெஸ்டர் பை ஆர்டர் போடுகிறார். அப்போது என்ன நடக்கிறது? நீங்கள் 100 ஷேர்ஸை விற்கிறீர்கள். மற்றொரு இன்வெஸ்டர் அந்த 100 ஷேர்ஸை வாங்குகிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். கம்பெனி உங்களிடமிருந்து அந்த ஷேர்ஸை வாங்கவில்லை. அதேபோல் அந்த டிரான்சாக்ஷனின் பணம் நேரடியாக கம்பெனிக்கு செல்லவில்லை. பொதுவாக ஒரு இன்வெஸ்டர் இடமிருந்து மற்றொரு இன்வெஸ்டருக்கு ஷேர் ஓனர்ஷிப் மாறுகிறது. இதுதான் செகண்டரி மார்க்கெட். இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி. பப்ளிக் கிட்ட இருந்த 400 ஷேர்ஸ்க்கு என்ன ஆனது? நீங்கள் 100 ஷேர்ஸ் வைத்திருந்தீர்கள். அந்த 100 ஷேர்ஸை மற்றொரு இன்வெஸ்டர் வாங்கிவிட்டார். இப்போது உங்கள் கையில் 0 ஷேர்ஸ். அந்த புதிய இன்வெஸ்டர் கிட்ட 100 ஷேர்ஸ். ஆனால் பப்ளிக்கின் மொத்த ஷேர்ஸ் எவ்வளவு? இன்னும் 400 ஷேர்ஸ் தான். புதிய 100 ஷேர்ஸ் உருவாகவில்லை. ஓனர்ஷிப் மட்டும் மாறியது. இப்போது இன்னொரு சந்தேகம் வரும். அதே ஷேர் மீண்டும் மீண்டும் விற்கப்படுமா? ஆம். அந்த 100 ஷேர்ஸை வாங்கிய இன்வெஸ்டர் நாளை இன்னொருவருக்கு விற்கலாம். அந்த புதிய இன்வெஸ்டர் மீண்டும் மற்றொருவருக்கு விற்கலாம். இப்படி ஒரே ஷேர் பலமுறை வாங்கி விற்கப்படலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த ஷேர் புதிதாக உருவாகாது. இதை ஒரு பஸ் டிக்கெட் போல நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பஸ் டிக்கெட் ஒருவரிடம் இருந்து இன்னொருவரிடம் சென்றாலும் புதிய டிக்கெட் உருவாகாது. டிக்கெட் யாரிடம் இருக்கிறது என்பதுதான் மாறுகிறது. அதேபோல் செகண்டரி மார்க்கெட்டில் ஷேர் உருவாகவில்லை. ஷேர் ஓனர்ஷிப் மட்டும் மாறுகிறது. அப்படியானால் 40% பப்ளிக் ஷேர்ஸ் முடிந்துவிட்டால் என்ன ஆகும்? இங்கேதான் பலருக்கும் குழப்பம் வருகிறது. பப்ளிக்குக்கு 400 ஷேர்ஸ் இருக்கிறது என்பதால் ஒரு நாளைக்கு 400 ஷேர்ஸ் மட்டுமே ட்ரேட் செய்ய முடியும் என்று அர்த்தமல்ல. உதாரணமாக, இன்று 100 ஷேர்ஸ் ஏவிடமிருந்து பிக்கு சென்றது என்று வைத்துக் கொள்வோம். நாளை அதே 100 ஷேர்ஸ் பிவிடமிருந்து சிக்கு செல்லலாம். மறுநாள் சிவிடமிருந்து டிக்கு செல்லலாம். அதனால் அந்த ஷேர்ஸ் பலமுறை ட்ரேட் ஆகலாம். ட்ரேடிங் வால்யூம் கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதனால் கம்பெனியின் மொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கை தானாக அதிகரிக்காது. அப்படியானால் கம்பெனி எப்போது புதிய ஷேர்ஸ் உருவாக்கும்? கம்பெனி மீண்டும் புதிய ஷேர்ஸ் வெளியிட்டு பணம் திரட்டினால் அது ஃப்ரெஷ் இஷ்யூ போன்ற புதிய இஷ்யூவன்ஸ் ஆகும். அப்போது கம்பெனியின் மொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உதாரணமாக, முதலில் 1000 ஷேர்ஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். கம்பெனி புதிதாக 100 ஷேர்ஸ் வெளியிட்டால் 1000 + 100 மொத்தம் 1100 ஷேர்ஸ் ஆகலாம். இதனால் ஏற்கனவே ஷேர்ஸ் வைத்திருக்கும் முதலீட்டாளர்களின் ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் மாறலாம். இப்போது ஐபிஓவுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை மிகவும் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐபிஓ அல்லது பிரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி அல்லது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரிடமிருந்து பப்ளிக்குக்கு ஷேர்ஸ் வரலாம். ஆனால் செகண்டரி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் ஏவிடமிருந்து இன்வெஸ்டர் பிக்கு, இன்வெஸ்டர் பிவிடமிருந்து இன்வெஸ்டர் சிக்கு, இன்வெஸ்டர் சிவிடமிருந்து இன்வெஸ்டர் டிக்கு. இப்படித்தான் ஏற்கனவே இருக்கும் ஷேர்ஸ்
முதலீட்டாளர்களுக்குள் வாங்கி விற்கப்படுகின்றன. அதாவது பிரைமரி மார்க்கெட் என்பது ஐபிஓ போன்ற முறையில் ஷேர்ஸ் பப்ளிக்குக்கு வழங்கப்படும் சந்தை. செகண்டரி மார்க்கெட் என்பது ஏற்கனவே இருக்கும் ஷேர்ஸ் முதலீட்டாளர்களுக்குள் வாங்கி விற்கப்படும் சந்தை. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கம்பெனியிலும் 60% ப்ரமோட்டர், 40% பப்ளிக் என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நாம் இங்கே 60% மற்றும் 40% என்ற எண்ணை ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே எடுத்துக்கொண்டோம். உண்மையான பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐபிஓவில் ஷேர் வாங்குவது ஒரு ஆரம்பம். அதற்கு பிறகு அந்த ஷேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதும் அதே ஷேர் பல முதலீட்டாளர்களின் கைகளுக்கு மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாங்கி விற்பனையிலும் புதிய ஷேர் உருவாகாது. ஷேர் எண்ணிக்கை என்பது வேறு, ஷேர் ஓனர்ஷிப் மாறுவது என்பது வேறு. இந்த இரண்டு விஷயங்களையும் புரிந்து கொண்டால் ஐபிஓ, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் ஆகிய மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் மிகவும் எளிதாக புரிந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட எளிய ஷேர் மார்க்கெட் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.